வணக்கம். ஜாதியோட தாக்கம் துளிக்கூட இல்லாம நம்ம குழந்தைகளை எப்படி வளர்க்கறது? இதுக்கான ஒரு தெளிவான வழிகாட்டியதா இன்னைக்கு நாம விரிவா பார்க்க போறோம். சரி, வாங்க நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாம். ஒரு குழந்தைக்கு ஜாதினா என்னன்னே தெரியாம வளர்க்க முடியுமா? இன்னைக்கு நிறைய அப்பா அம்மா மனசுல இருக்கிற ஒரு முக்கியமான கேள்வி இதுதான். இந்த ஆசை கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா நிஜம் ரொம்பவே சிக்கலானது. ஏன்னா நம்ம சமூகம் எல்லா இடத்துலயும் ஜாதிய கத்துக் கொடுக்கறதுக்குன்னே ஒரு எழுதப்படாத பாடத்திட்டத்தை வச்சிருக்கு. ஆனா ஒரு விஷயத்த நாம முதல்ல ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். ஜாதிங்கிறது நம்ம டிஎன்ஏலயோ நம்ம ரத்தத்திலயோ வர்றதில்ல. இது 100% நம்மள சுத்தி இருக்கிறவங்க கிட்ட இருந்து கத்துக்கிற ஒரு நடத்தை, அவ்வளவுதான். அப்போ ஜாதிங்கிறது கத்துக்கிற ஒரு விஷயம்னா அதை கத்துக் கொடுக்கிற முதல் ஆசிரியர் யாரு? இந்த கேள்விதான் எல்லாத்துக்கும் அடிப்படை. அது ஸ்கூலா இல்ல நம்ம சமூகமா இல்ல சொந்தக்காரங்களா? பதில் இது எதுவுமே இல்ல. நம்ம ரொம்ப பக்கத்துல தான் இருக்கு. ஆமாங்க, முதல் ஆசிரியர் வீடு தான். எல்லா பாடங்களும் வீட்ல இருந்து தான் ஆரம்பிக்குது. பல சமயம் அது நமக்கே தெரியாம நடக்குது. இத யாரும் உட்கார வச்சு பாடம் நடத்துறதில்ல. ஆனா குழந்தைங்க ஒவ்வொரு நாளும் பாக்குற சின்ன சின்ன விஷயங்கள் மூலமா, அதாவது அவங்க வீட்ல சாப்பிடாத, அவங்க கூட சேராத, இந்த மாதிரி நாம சொல்ற அமைதியான பாடங்கள் மூலமா அவங்க மனசுல இது ஆழமா பதியுது. இங்கதான் நாம முக்கியமான விஷயத்த புரிஞ்சுக்கணும். குழந்தைங்களுக்கு பெரிய லெக்சர்லாம் தேவையில்லை. அவங்க கண்ணாடிகள் மாதிரி. நாம என்ன செய்யறோமோ அதை அப்படியே காப்பி பண்ணிடுவாங்க. இது நம்மள ஒரு முக்கியமான கேள்விக்கு கூட்டிட்டு வருது. உண்மையான மாற்றம் எங்க இருந்து தொடங்கணும்? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஜாதி இல்லாத ஒரு குழந்தைய வளர்க்கணும்னா முதல்ல மாற வேண்டியது யாரு? பதில் ரொம்ப சிம்பிள். குழந்தை இல்ல, நீங்க தான். ஆமா, மாற்றம் பெற்றோர்களான நம்ம கிட்ட இருந்து தான் தொடங்கணும். இது கேட்க கஷ்டமா தான் இருக்கும், ஆனா இதுதான் நிஜம். ஏன்னா நம்மள நாமளே கொஞ்சம் கேட்டுக்கணும். நம்ம ஜாதியை பத்தி பெருமையா பேசுறோமா? கல்யாண விஷயம்னு வந்தா ஜாதியை ஒரு ஃபில்டரா யூஸ் பண்றோமா? நம்ம ஆளு அவங்க ஆளுன்னு பிரிச்சு பேசுறோமா? நாம இப்படியெல்லாம் செஞ்சுக்கிட்டு நம்ம குழந்தை மட்டும் வேற மாதிரி வளரணும்னு நினைச்சா அது எப்படி நடக்கும்? சரி, நீங்க மாற தயார்னா உங்களுக்கான ஒரு பிராக்டிக்கலான 5 அம்ச செயல் திட்டம் இதோ. ஒரு உண்மையான மாற்றத்தை கொண்டு வர இந்த 5 விஷயங்களை நாம பின்பற்றலாம். வாங்க ஒவ்வொன்னா என்னன்னு பார்க்கலாம். முதல் படி, நம்ம வீட்ல இருந்து ஜாதிய குறிக்கிற வார்த்தைகளையும் பெயர்களையும் மொத்தமா நீக்கணும். சாதாரணமா பேசும்போது கூட இந்த வார்த்தைகள் வரக்கூடாது. ரெண்டாவது படி, ஜாதி பெருமைங்கிற எண்ணத்தையே அழிச்சிடணும். ஏன்னா பெருமைங்கிறது நாம ஏதாவது சாதிச்சா வர்றது. நாம இந்த ஜாதியில பிறந்தது ஒரு தற்செயல் நிகழ்வு, அது ஒரு சாதனை கிடையாது. மூணாவது, உங்க குழந்தையோட நட்பு வட்டத்துல நீங்க மறைமுகமா ஜாதிங்கிற ஃபில்டரை போடாம இருக்கணும். நல்ல பேக்ரவுண்ட் உள்ளவங்களை பார்த்து பழகணும்னு சொல்றதுல அந்த பேக்ரவுண்டுங்கிற வார்த்தை ஜாதியை தான் குறிக்குது. நாலாவது, வீட்ல நடக்கிற சடங்குகளை பத்தி குழந்தைங்களுக்கு சொல்லும்போது நேர்மையா இருங்க. இதெல்லாம் நம்ம கலாச்சார பழக்க வழக்கங்கள். இத செஞ்சே ஆகணும்னு எந்த கட்டாயமும் இல்லைன்னு புரிய வைங்க. இது மதத்தையும் ஜாதியையும் பிரிக்கிறதுக்கு உதவும். கடைசியா 5வது படி, ஜாதி பாகுபாடுங்கிறதே உலகத்துல இல்லைங்கிற மாதிரி நடிக்காதீங்க. அப்படி ஒண்ணு இருக்கு, ஆனா அது தப்புங்கிறத உங்க குழந்தைக்கு புரிய வைங்க. இந்த உண்மையை ஏத்துக்கிட்டாதான் அவங்களுக்கு சரியான புரிதல் வரும். சரி, இந்த படிகளை எல்லாம் பின்பற்றது மூலமா நாம எதை அடைய நினைக்கிறோம்? நம்ம உண்மையான இலக்கு என்ன? அதை இப்ப பார்க்கலாம். நாம ஒரு சங்கடமான உண்மையை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். நம்ம குழந்தைய ஜாதிங்கிற வார்த்தைய கேட்காமலோ பார்க்காமலோ நம்மளால கடைசி வரைக்கும் பாதுகாக்க முடியாது. ஸ்கூல்ல, வெளியில, வாழ்க்கையில எங்கேயாவது அவங்க இதை சந்திச்சுதான் ஆவாங்க. சோ இங்க ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, நம்ம நோக்கம் குழந்தைய ஜாதி பத்தின எந்த விஷயமும் தெரியாத ஒரு பபுள்ல வைக்கிறது கிடையாது. ஏன்னா அந்த பபுள் என்னைக்காவது ஒரு நாள் உடைஞ்சுதான் போகும். அதுக்கு பதிலா நாம என்ன செய்யணும்னா, ஜாதின்னு ஒண்ணு இருக்கு, ஆனா ஒரு மனுஷனோட மதிப்பை தீர்மானிக்கிறதுல அதுக்கு எந்த வேலையும் இல்ல அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு வலுவான மனநிலையை அவங்களுக்குள்ள உருவாக்கணும். இதெல்லாம் செய்யறது சுலபமானு கேட்டா நிச்சயமா இல்ல. இதுக்கு பெரிய தியாகம் தேவைப்படலாம். சொந்தக்காரங்க கிட்ட இருந்தும் சமூகத்திலிருந்து கூட எதிர்ப்பு வரலாம். அதையெல்லாம் தைரியமா எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். ஆனா நாம படுற கஷ்டத்துக்கு கிடைக்கிற பலன் ரொம்பவே பெருசு. கடைசியா சொல்லணும்னா, ஜாதினா என்னன்னே தெரியாத ஒரு குழந்தை ஒரு நல்ல மனுஷனா வளர்றதுக்கான முதல் படியில நிக்குது. அந்த அடித்தளத்தை அமைச்சு கொடுக்கறது தான் நாம நம்ம குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசா இருக்க முடியும்.